சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மாணவி பிரேமாவுக்கு வீடு வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் மாணவி பிரேமாவுக்கு வீடு வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்பட்டு வரும் வீட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தென்காசி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு வீட்டினை பார்வையிட்டிருக்கிறார். இந்த வீடு என்பது அண்மையில தமிழ்நாடு அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருந்த ஒரு விழா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் விழா. அந்த விழாவில் பங்கேற்று பேசியிருந்த மாணவி பிரேமா என்பவர் தன் ஹாஸ்டல் தங்கி படித்ததாகவும் தான் படிக்கக்கூடிய நேரங்களில் தான் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழலில் தன் பெற்றோர்கள் வீடு இல்லாமல் ஒழுகக்கூடிய கூரை கீழாக குடியிருப்பதாக தனது கருத்தை பதிவு செய்திருந்தார். அதோடு தன் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டித்தர வேண்டும் என்பதுதான் தனது கனவு எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த சூழல்ல அதனை கேட்ட முதலமைச்சர் உடனடியாக அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித் தரக்கூடியதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அந்த சிறுமியினுடைய அந்த மாணவியினுடைய குடும்பத்தாருக்காக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரக்கூடிய வீட்டினுடைய பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டிருக்கிறார். ஒரு பெற்றோருடன் அந்த பணியினுடைய விவரங்களை கேட்டிருந்தது மட்டும் இல்லாமல் அதிகாரிடம் இந்த பணியினுடைய விவரங்களும் கேட்டிருந்திருக்கிறார். மேலும் எவ்வளவு விரைவாக முடித்தர முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த பணிகளை முடித்தர வேண்டும் என்பதும் முதலமைச்சர் இந்த ஆய்வின் போது கொடுத்த உத்தரவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகளை ஆய்வு செய்ததோடு இல்லாமல் அந்த மாணவியினுடைய பெற்றோரிடமும் முதலமைச்சர் அவர்கள் உரையாடி இருக்கிறார். தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அந்த மாணவியிடமும் முதலமைச்சர் அவர்கள் தான் நேரில் வந்திருப்பதாகவும் அவர்களுக்காக அரசு சார்பில் கட்டப்பட்டு வரக்கூடிய கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினுடைய வீட்டினை பார்வையிட்டிருப்பதாகவும் கூட அந்த மாணவியிடம் முதலமைச்சர் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் தன் செயலில் உறுதியாக அந்த மாணவி பயணிக்குமாறு முதலமைச்சர் அவர்கள் தன்னம்பிக்கை தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.